வணக்கம். நம்ம தெய்வ அருள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் புது புது வாஸ்து சாஸ்திர விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தெய்வ அருள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் வறுமை தரித்திரம் நீங்கி செல்வம் பெருக என்ன செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ளுங்கள். கையில் காசு இருந்தாலும் பையில தங்கவில்லையே என்ற கவலை பலருக்கும் இருந்து கொண்டுதான் வருகின்றது. வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கிறது எனவும் வருந்துவார்கள். வருமானத்திலிருந்து சிறிதளவு சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் கூட பலராலும் முடிவதே இல்லை. தொடர்ந்து பல கஷ்டங்கள் வந்து கொண்டு தான் இருக்குது. இதற்கு என்னதான் காரணம் அப்படின்னு எவ்வளவுதான் யோசிச்சாலும் அதற்கு விடை என்று எதுவுமே கிடைக்கிறதே கிடையாது. இவ்வாறான நிலைமையை தான் வீட்டில் உள்ள பெரியவர்கள் கண் திருஷ்டி தரித்திரம் என்று சொல்வார்கள். உங்கள் தரித்திரம் நீங்கி செல்வம் பெருக என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை முழுமையாக பாருங்க. ஒருவர் பார்ப்பதற்கு நல்லா இருந்தாலும் நல்ல வேலையில இருந்தாலும் அவர்களை பார்த்து சிலர் இவங்களுக்கு என்னப்பா நல்லா தானே இருக்கிறாங்க என்று பொறாமப்படுவது தான் கண் திருஷ்டியாகும். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் வீட்டில் சனி அமர்ந்திருந்தாலும் எவ்வளோதான் வருமானம் வந்தாலும் அவை கையில் தங்காது. வீட்டில் தரித்திரம் நீங்கி செல்வம் சேர பின்பற்ற வேண்டியவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயங்களை பின்பற்றுறதுனால நம்ம தரித்திரம் நீங்கி வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். கண்டிப்பாக இதை முயற்சி செஞ்சு பாருங்கள். இது கதை கிடையாது, நிஜமான உண்மை. நிஜமாக நிறைய பேருக்கு இது அவங்க பயன்படுத்தி பலனும் பெற்றிருக்காங்க. அதனால தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது உங்களோட பண கஷ்டம் தீரும். பச்சை கற்பூரம், சோம்பு, ஏலக்காய் இவை 3ஐயும் ஒரு மஞ்சள் துணியில் மூட்டையாக கட்டி குபேர மூலையில் வச்சு தீபம் காட்டி பூஜித்து வந்தால் வீட்டில் எப்போதுமே பணம் இருந்து கொண்டே இருக்கும். ஆமாங்க, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை கற்பூரம், சோம்பு, ஏலக்காய் இந்த 3 பொருளை வச்சு உங்கள் வீட்டில் பண கஷ்டத்தை நீக்கி பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். குபேர மூலை அப்படின்றது குபேரருக்கு ரொம்பவே விசேஷமானது. ஸோ குபேரர் பணத்தை அள்ளி அள்ளி தந்து கொண்டே இருப்பார். குபேரருக்கு பிடிச்ச இந்த 3 பொருட்களை மஞ்சள் துணியில் மூட்டை கட்டணும். தீபம் காட்டி தினமும் பூஜை செய்யணும். தினமும் இல்லைனாலும் செவ்வாய், வெள்ளி இந்த மாதிரி குபேரருக்கு உரிய தினங்களில் நீங்கள் பூஜை செய்ய மறக்காமல் பூஜை செஞ்சுட்டு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு செல்வம் சேரும். வீட்டின் பூஜை அறையில் குத்து விளக்கு ஏற்றும் போது 2 திரி போட்டு தீபம் ஏற்றணும். அவ்வாறு செய்வது செல்வத்தை உங்களிடம் ஈர்த்து கொடுக்கும். மகாலட்சுமியின் வாசம் நிறைஞ்சிருக்கும் லவங்கப்பட்டையின் குச்சியில 10 ரூபாய் தாளை சொருகி வைத்து அதனை உங்க பணப்பெட்டியில வச்சு விடணும். இவ்வாறு செய்வதால பணத்தை உங்களிடம் ஈர்க்க முடியும். இது பண ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மகாலட்சுமியின் வாசம் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த லவங்கப்பட்டை அது மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்த ஒன்று. ஸோ அந்த குச்சியில 10 ரூபாய் தாளை சொருகி வைக்கணும். இதை கண்டிப்பாக முயற்சித்து பாருங்கள். நீங்கள் பணம் வைக்கும் பர்ஸில் 2 புதினா இலையை எப்போதுமே வச்சுருக்கணும். உங்கள் பர்ஸில் இருக்கும் பணம் குறையாமல் இருந்து கொண்டே இருக்கும். இதை 3 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றிடணும். வீட்டில் செய்யக்கூடாத செயல்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வீட்டில் சில விஷயங்கள் நம்ம செய்கிறதுனாலையும் நமக்கு பண கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். தரித்திரம் வந்துட்டே இருக்கும். இந்த விஷயங்களெல்லாம் செய்யாமல் இருக்கணும். அன்னம், உப்பு, நெய் இவைகளை எப்போதுமே கையினால் பரிமாறக்கூடாது. நம்ம கையிலேருந்து இன்னொருத்தவங்களுக்கு கையால் அள்ளி இந்த பொருட்கள் எல்லாம் கொடுக்கக்கூடாது. அவ்வாறு செய்வது மாமிசத்தை பரிமாறுவதற்கு சமமாகும். இதனால வீட்டில் தரித்திர நிலை உண்டாகும். இரவு நேரங்களிலையும் வீட்டில் பூஜை செய்து முடிச்ச உடனேயும் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்யக்கூடாது. இவ்வாறு செய்வதனால வீட்டில் இருக்கும் லக்ஷ்மி வெளியே சென்று தரித்திர நிலை மட்டுமே நிலைச்சிருக்கும். அதுபோல வீட்டை பெருக்கி குப்பையை மூளை முடுக்கில் சேர்த்து வைக்கக்கூடாது. இதுவும் ஒரு வகையான தரித்திர நிலையாகும். எவருக்கேனும் பணம் கொடுக்கும் பொழுது வாசப்படிக்கு வெளியே நின்று கொடுக்கக்கூடாது. அவ்வாறு செய்வதால உங்களின் அதிர்ஷ்டம் மற்றவர்களுக்கு சென்றுவிடும். வீட்டில் அத்தியாவசிய பொருட்களான உப்பு, பருப்பு, பால் போன்றவற்றை எப்போதுமே குறையாம இருந்து கொண்டே இருக்கணும். இது குறைஞ்சிடுச்சு அப்படின்னா தரித்திரம் உண்டாகிடும். ஸோ இந்த பொருள் எல்லாமே கொஞ்சம் காலியாகும் பொழுதே நீங்கள் வாங்கி நிரப்பி வச்சுக்கிட்டே இருங்க. அது செல்வ நிலையை பாதுகாக்கும். இவ்வாறான உங்களின் அன்றாட செயல்களை சரிவார பரிமாறிக்கொண்டா உங்கள் வீட்டில் தரித்திர நிலை நீங்கி பணம் பெருகி கொண்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த முறையை பின்பற்றி பாருங்கள். செல்வம் சேரும். பண கஷ்டம் நீங்கும், தரித்திரம் விலகும். மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இது போன்ற பல வாஸ்து சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை தினமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.